Hi students, first chapter last portion span of management இதோட first lesson முடிஞ்சிரும். Span of management அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், ஒரு ஷார்ட் ஆன்சர்லையோ அல்லது வெரி ஷார்ட் ஆன்சர்லையோ எதிர்பார்க்கலாம். What is span? The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. Simply, the manager having the group of subordinates who report him directly is called as the span of management. மார்க் பண்ணிக்கோங்க, இந்த 5 lines மார்க் பண்ணிக்கணும். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். வாட் இஸ் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ். ஒரு மேனேஜருக்கு கீழே எவ்வளவு சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ். ஏன்னா சிம்பிளி த மேனேஜர் ஹேவிங் த குரூப் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ ரிப்போர்ட் ஹிம் டைரக்ட்லி. யாரெல்லாம் அவர்கிட்ட நேரடியாக ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய சபார்டினேட்ஸ். ஒரு நல்ல எஃபிஷியன்ட் மேனேஜர், ஒரு இந்தூசியாஸ்டிக் மேனேஜர் எவ்வளவு பேரை மேனேஜ் பண்ண முடியும், அவங்களுக்கு கீழே எவ்வளவு பேரை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் 2 implications. One, influences the complexities of the individual manager's job. ஓகே, அவருடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்கு. ரெண்டாவது, டிட்டர்மைன் த ஷேப் ஆர் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்பேன் ஒன்று இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸை பொறுத்து இருக்கு. அவங்களுடைய கேப்பபிலிட்டி, அவங்களுடைய கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சி, ஏன்னா அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஒரு பெர்சன் டு பெர்சன் வேரி ஆகும். எல்லா மேனேஜர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? சில மேனேஜர்ஸ் ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. என்ன செய்வாங்க, அவங்க ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பேசி வேலை வாங்குறதுல ரொம்ப கட்டிக்காரங்களா இருப்பாங்க. இது ஆட்களை பொறுத்து இது மாறும். அதே மாதிரி கம்பெனி ஆர்கனைசேஷனோட சைஸை பொறுத்தும் இது மாறும். ஏன்னா அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது மாறும். Right. The span of management is related to the horizontal levels of the organization structure. Horizontal level எப்படி இருக்கும்? இப்படி படுக்கவசமா இருக்கும். There is a wide and narrow span of management. இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா அதுல என்ன ஆகும்? வைட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ரொம்ப வைடா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹரிசாண்டலா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வைடா அந்த ஸ்பேன் இருக்கும். நிறைய அதுல ஆபீசர்ஸ் அந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். வித் த வைடர் ஸ்பேன் தேர் வில் பி லெஸ் ஹையரார்ச்சிக்கல் லெவல்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்க, இது ஒரு 1 word கொஸ்டினா கேட்பாங்க. வித் த வைடர் ஸ்பேன் தேர் வில் பி லெஸ் ஹையரார்ச்சிக்கல் லெவல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. மேலே பாஸ் இருப்பாரு, ஆர் சிஓ ஆர் எம்டி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு பேரலல் லைன்ல மேனேஜர் ப்ரொடக்ஷன், மேனேஜர் பர்ச்சேஸ், மேனேஜர் சேல்ஸ், மேனேஜர் மார்க்கெட்டிங், மேனேஜர் அக்கௌண்ட்ஸ், மேனேஜர் ஃபினான்ஸ், மேனேஜர் பர்சனல் அப்படின்னு ஒரு வைடா அந்த ஹையரார்ச்சி இருக்கும். பட் எல்லாமே ஈக்குவல் கேட்டர்ல இருப்பாங்க. ரைட். அப்ப அந்த ஹையரார்ச்சி லெவல் எப்படி இருக்கும்? லெஸ்ஸா இருக்கும். ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது படிக்க விஷயமா இருந்ததுன்னா அது ஹரிசாண்டல் லெவல். சில ஆர்கனைசேஷன்ல இப்படி வெர்டிகலா இருக்கும். மேல பாஸ் இருப்பாரு, இப்படி வரும். ஒருத்தர் கீழே அப்படியே வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வெர்டிகல் லைன். ரைட். பாருங்க. And thus the organization structure would be flatter, whereas with the narrow span the hierarchical levels increases, hence the organizational structure would be tall. Both those organizational structures have their advantages and the disadvantages. இந்த 2 மெத்தட்லயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் however the tall organizational structure improves more challenges. பாருங்க, செகண்ட் பாயிண்ட். Since the span is narrow, which means less number of subordinates under one superior, requires more managers to be employed in the organization. இந்த மாதிரி வைடா இப்படி இருக்கும்போது, ஹரிசாண்டலா இருக்கிற போது அது என்ன ஆகும்? நிறைய மேனேஜர்ஸ் தேவை. எங்க பார்த்தாலும் மேனேஜர்ஸா இருப்பாங்க. ரைட். Thus it would be very expensive in terms of the salaries to be paid to each manager. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது அன்அவாய்டபிள். With more levels in the hierarchy, the communication suffers drastically. It takes a lot of time to reach the appropriate points and hence the actions get delayed. பாருங்களேன், ஹரிசாண்டலா இருந்தாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அதிகாரம் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரையும் கடந்து வர்றதுக்கு டிலே ஆகும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். இப்படி எல்லாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே சமயத்துல வெர்டிகலா இருக்கக்கூடிய ஹையரார்ச்சிக்கல் லெவல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுலயும் அதிகப்படியான தடைகள் இருக்கதானே செய்யும். இவர் அவர்கிட்ட சொல்லணும், அவர் அவர்கிட்ட சொல்லணும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவும் சிக்கல் தான் அப்படி சொல்றாங்க. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் பிகாஸ் த ஆபரேட்டிங் ஸ்டாஃப் இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். இப்படி வெர்டிகலா இருக்கும்போது
ஒரு பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரோ அல்லது ஒரு ஒர்க்கரோ டாப் லெவலில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஹைரார்ச்சி லெவலில் ரொம்ப கஷ்டம். The major advantages of using this structure is that the cross communication gets facilitated. That is, operative staff communicating with the top management. Also, the chance of promotion increases with the availability of several job positions. ஒரு சின்ன பிக்சர் இருக்கும் அதில். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லி ரெண்டு இருக்கும். ஒன்று ஒயிட் ஸ்பேன், இன்னொன்று நேரோ ஸ்பேன். ஒயிட் ஸ்பேன் வந்து ஃபிளாட் ஸ்ட்ரக்சர், இதாக இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கும். நேரோ ஸ்பேன்றது டால் ஸ்ட்ரக்சர், வெர்டிகலாக இருக்கும். In the case of a flatter organizational structure where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinate. It will be very difficult for a superior to manage a large number of subordinates at a time and also may not listen to all efficiently. However, the benefit of using the wider span of management is that the number of managers gets reduced in the hierarchy and thus the expense in terms of remuneration is saved. Also, the subordinates feel relaxed and develop their independent spirits in a free work environment where the strict supervision is absent. Okay, so இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துடணும். புக் பேக்கில் ஒன்வேர்டு கொஸ்டின் 5 இருக்கு. மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் எ டேஷ் டஸ் எ மேனேஜர். Management is an art and science. Scientific management is developed by யாரு? Henry Fayol. ரைட்டா? டெய்லர், FW டெய்லர். அது ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா புக்கில் வந்து சில நேரம் ஆன்சர்ஸ் வந்து மாறி இருக்கலாம். அதனால நீங்கள் உள்ள புக்கில் இன்சைட் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு அதை கரெக்டாக ஞாபகம். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை டெய்லர். தென் டிவைடிங் த ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நோன் அஸ் என்னது? டிவிஷன் ஆஃப் ஒர்க். With a wider span where there will be dash hierarchical levels less. ரைட்டா? இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற ஆன்சரை வெரிஃபை பண்ணிட்டு அதை பூரா நல்லா மைண்டில் வச்சுக்கணும். தென் வெரி ஷார்ட் ஆன்சரில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஹூ இஸ் த மேனேஜர்? ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? இதெல்லாம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. ஏன்னா எல்லாமே எதை வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. ஏன்னா 2 மார்க்கில் வந்து கம்பல்சரி கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, உள்ளே இருந்து கூட கேட்கலாம். அதனால எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் படிச்சிருங்க. லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய முக்கிய கேள்விகள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. சரியா? அப்புறம் தனியாக எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எந்த ஏரியாலாம் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கு. இது வந்து ஐ திங்க் இட்ஸ் பார்ட் 4. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனை ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மேஜர் டிஃபரன்சஸ் அந்த டேபிள் பார்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 5 ப்ராசஸ் இருக்கு, அதை பற்றி பார்க்கணும். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அதில் 5 பாயிண்ட் இருக்கு, அது நல்லா படிக்கணும். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், அதில் 14 பாயிண்ட்ஸ் இருக்கு, அது நல்லா படிக்கணும். தென் லாஸ்ட்டாக ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதில் 2 ஸ்பேன், ஒன்று வைடர் ஸ்பேன், ஒன்று நேரோ ஸ்பேன், அது ரெண்டையும் தெளிவாக படிக்கணும். புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? படிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். 1 மார்க்கில் கேள்வி இருக்கும், 2 மார்க்கில் டெஃபினட்டாக கேள்வி இருக்கும், 3 மார்க்கில் கொஸ்டின் இருக்கும், 5 மார்க்கில் கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 11 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதிலிருந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.